உங்களோட மைக்ல ரைட். அஞ்சாவது கொஸ்டின் பிள்ளைகள் அப்ப என்ன யுனெஸ்கோ அமைப்பு தான் செய்யுது அந்த விஷயங்களே சொல்லுது. சரியா, பாடசாலைகள் அறிமுகம் செஞ்ச அமைப்பு ஒன்று சொல்லி கேட்டா தேசிய கல்வி நிர்வாகம். நான் சொன்னேன் 2006 கிரேட் 10லையும் 2007 கிரேட் 11லையும் 2008 A level என்ன செய்யுது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல நம்ம கிட்ட ஒரு சப்ஜெக்டான செய்து அறிமுகப்படுத்த வருது. சரியா, ரைட். மனித உரிமைகள் பேரவை 10 முறைப்பாடு கூட பின்னுக்கு படிக்க சரியா 11ஆவது இருக்குது. ரைட். ஆறாவது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். வெகுசன தொடர்பாடலின் விஷேடமான பணி அல்லாதது, சாரி விசேடமான பணி அல்லது நோக்கத்துடன் பொருந்தாது கேட்டுக்கிறாங்க. அதாவது நாங்க படிக்கல, இது நாங்க படிப்போம் 4வது வீட்டுல படிப்போம். மெனி வாய்ஸஸ் ஒன் வேர்ல்டு, பல குரல் ஒரு உலகம் சொல்லிக்குது. அப்ப அந்த கேள்வி நீங்க 2.5 படிச்சுக்கிறோம், தொடர்பாடல் பணிகள்னு சொல்லி படிச்சுக்கிறோம், அல்லது தொடர்பாடல் அடிப்படை செயற்பாடுன்னு சொல்லி படிச்சுக்கிறோம், தொடர்பாடல நோக்கம்னு சொல்லி படிச்சுக்கிறோம். அது என்ன பிள்ளைகள் சொல்லுங்க அப்ப, தொடர்பாடல் பணிகள் என்ன நினைக்குது? தகவல் வளங்கள், மகிழ்வூட்டல், கல்வி வளங்கள், தூண்ட செயற்பாடு. வெரி செயற்பாடு. வெரி குட். அப்ப இதான் பிள்ளையால் தொடர்பாடல பணிகள். சரி, இதுல நீங்க 3 விஷயம் நான் உங்களுக்கு அந்த சார்ட் போட்டு ஒட்டி வைங்கன்னு சொன்னேன். அதாவது பிள்ளை நீங்க படிச்சிருப்பீங்க வெகுசன தொடர்பாடல பயன்கள் சொல்லி படிச்சிருப்பீங்க. என்னென்ன பயன்கள் இது சொல்லுங்க அப்ப பாப்பா, யாருக்கு சொல்றேன். அறிகை, திசை திருப்பு. சரி, என்ன அறிகை, செய்திருப்பல், சமூக உபயோகத்தை, இது பிள்ளையால் வெகுசன தொடர்பாடல பயன்கள் சொல்றேன். மைக்கை மீட் பண்ணிக்கொள்ளுங்க. அக்மல் மீட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது வெகுசன தொடர்பாடல பணிகள் சொன்ன பிள்ளையால் என்ன, இந்த மகிழ்வூட்டல், அதே போல அறிவுரை வழங்குற, அதே போல கல்வி வளங்கள், அதே போல தூண்டச் செயற்பாடு. மெனி வாய்ஸஸ் நண்பர்கள் சொல்லப்படுது சமூகமயமாக்கல், பொருட்கோடல், மேற்பார்வை செய்தல், இணைப்பாக்கம் செய்தல். இந்த கொஸ்டினும் இந்த முறை பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு கொஸ்டின் தான். அந்த சமூகமயமாக்கல், பொருட்கோடல், மேற்பார்வை செய்தல் வந்திக்குது. சரியா, எனவே அந்த அடிப்படையில பிள்ளை நான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மகிழ்வூட்டல். அது என்ன செய்யுது, நமக்கு தொடர்பாடல அடிப்படை செயற்பாடுகள் அல்லது பணிகள் அல்லது நோக்கங்களோட சம்பந்தப்படுது. சரியா, அப்ப 6வது ஆன்சர் 1வது ஆன்சர். ரைட். 7வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். இருவழி போக்குடைய தொடர்பாடல் செயல்முறையோடு தொடர்புடைய தொடர்பாடல் மாதிரி. இருவழி போக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு சொல்லுங்க அப்ப. ஒஸ்குடிஸ்டா மாதிரி. ரைட், வெரி குட். ஓகே, ஒஸ்குடிஸ்டா மாதிரியே நீங்க ஆன்சரை சொன்னீங்க பாப்போம். என்ன ரீசன் பாப்போம். அதுல வந்து பின்னூட்டம் ரைட், வெரி குட். என்ன ஃபீட்பேக் சொல்லப்படுது, பின்னூட்டம் சொல்லப்படுது. ஏனைய மாதிரி இல்ல பிள்ளை, பின்னூட்டம் ஒன்றும் இல்ல பாருங்க. அரிஸ்டோட்டில் என்ன அந்த தாக்கம், ஹெரோல்டு லாஸ்வெல் தாக்கம், அவரோட உச்சஸ்தானம் பாருங்க. அரிஸ்டோட்டில் எங்களோட சம்பவம் ஒன்று பார்த்தேன், அந்த துறவீர் எக்ஸாம்பிள் நான் பார்த்தேன். என்ன அந்த பாதை வழியாக போற, அதை வச்சு நான் அந்த எக்ஸாம்பிள் உடனே சரி, அந்த தேவையான ரெக்கார்டிங்களுக்கு இது கேளுங்க. ரைட். அதே போல வந்துட்டு ஹெரோல்டு லாஸ்வெல் தாக்கம் பற்றி எங்களுக்கு சொல்லப்படுது. சரியா, அவரோட தடை பற்றி சொல்லப்படுது. யாரோட ஷெனோன் வீவரோட தடை பற்றி எங்களுக்கு சொல்லப்பட உச்சஸ்தானம் வைக்குது. இந்த மாதிரிகள் ரெக்கார்டிங் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கிறேன். சரியா, தேவையானகள் பார்த்து கிளியர் பண்ணி கொள்ளுங்க. ரைட். என்ன பிள்ளையால் அங்க பின்னூட்டம் இருக்கிறதான சொல்லப்படுது. அடுத்தது பாருங்க 5வது கொஸ்டினை பாருங்க. அந்த 5வது ஆன்சரை பாருங்க. ஹப் மாதிரி இருக்குது. ஹப் மாதிரின்னு சொன்ன என்னத்தை பிள்ளை சொல்றாங்க, அது எதுல இருக்குது சொல்லுவாங்க. தொடர்பாடல். வெகுசன ஊடகம் இல்ல, வெகுசன தொடர்பாடல். அதாவது தொடர்பாடல் வகைகள் படிச்சோம்னாங்க, 6 வகைகள் படிச்சோம் தானே. அதுல பிள்ளையால் வெகுசன தொடர்பாடல், மக்கள் தொடர்பாடல், மாஸ் கம்யூனிகேஷன் சொல்லி இருக்குது. அதுலதான் என்ன ஹப் மாதிரி இருக்குது. இந்த ஹப் மாதிரி சில பேர் ஏன் பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க. ஹெய்பர்ட் அன்கிரைட் போன், அவங்க 3 பேரையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து அந்த நேம் வச்சுக்கிறேன். அந்த அதான் என்ன அந்த தண்ணீர் அந்த லெட்டர்ஸை வச்சு வந்திருக்குது. அதே போல தண்ணீர் தடாகத்துல ஒரு பௌதிக இயற்கையான நிகழ்வுண்ட மையப்படுத்தி சொல்லிக்கிறாங்க. என்ன அந்த விஷயம் நாங்க பாத்துக்கிறோம். அது பிறகு பிள்ளையால் இந்த ஹப் மாதிரி கூறுகள் எத்தனை சொல்லுங்க பாப்போம். 8. 8 கூறுகள். 8 கூறுகள் இது எக்ஸ்ட்ராவா 3. அதாவது நம்ம சில மாதிரி பின்னூட்டம், அங்கால ஊடக இறைச்சல், ஊடக விஸ்திரம் சொல்லிக்குது. கைட்ல 8 இருக்குது. அதுகள் என்ன தடைகளை தான் வருது. சரியா, ரைட். பாருங்க 8 கூறுகள் சிலக்குள்ள நான் படிச்சுக்கிறோம். தொடர்பாடினர், குறிமுறைகள், வாய்க்காப்பாளர், சொல்லுங்க பாப்போம். மற்றது வேசன ஊடகம், ஒழுங்காக்கிகள், வடிகட்டி, பெறுநர், தாக்கம். அது பிறகு பிள்ளையால் பின்னூட்டம் ஒண்டிக்குது. அந்த மாதிரியில பாருங்க. சரி, அவங்களோட கைட்ல இருக்கிற மாதிரி பிள்ளையால் சின்ன ஒரு மிஸ்டேக் ஒண்டிக்குது. இந்த தெரியாதாக்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.
என்ன மிஸ்டேக் இருக்கு சொல்லுங்க அப்ப கிளாஸ் பிள்ளையில அந்த என்ன பிள்ளை சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகி அந்த அம்புக்குறிக்கு தானே அந்த பிள்ளையா சர்க்கிள் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணும். ஓகே அது ஒரு விஷயம் அந்த அம்புக்குறிக்கு தானே அந்த அம்புக்குறியை பாருங்க அந்த அம்புக்குறியில பிள்ளையால் பின்னூட்டம் என்ன செய்யுது உள்ளுக்கு இருந்து வெளியில போகுது பின்னூட்டம் என்ன செய்யணும் பிள்ளையால் வெளியில இருந்தா உள்ளுக்கு வரணும் அப்ப அந்த அம்புக்குறி என்ன செய்யுது அப்படி போறத மறுக்க மாத்திக்கொள்ளுங்க என்னோட கைட்ல நான் நினைக்கிறேன் 38ஆம் பக்கம் 39ஆம் பக்கம் இது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க பேஜ் நம்பர் 39. ரைட் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க அந்த தெரியாதாக்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் ஏன்னா இப்ப நாங்கள பின்னூட்டம் ஊடக திரிவு இரைச்சல் ஊடக விஸ்தீரணம் அப்ப இது ஒவ்வொரு கூறையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளும் நான் உங்களுக்கு முக்கியமான கூறுகளை சொல்றேன் அதுல வாய்க்காப்பிக்கு இல்ல என்ன வாய்க்காப்புன்னு சொன்னா என்ன செய்திகளை என்ன செய்யற செய்திகளை கட்டுப்படுத்த வெரி குட் செய்திகளை உள்ளுக்கு இருந்து கட்டுப்படுத்துவாங்க இந்த வாய்க்காப்பு இன்னொரு பேர் சொன்னாங்க துவாரபாலர்னு சொல்றேன் சரியா அந்த வாய்க்காப்பு என்னக்கார முன் வச்சு யார பிள்ளைகள் வெரி குட் அவரால் முன் வைக்கப்பட்டுச்சு அது பிறகு எங்களுக்கு அந்த இன்னொரு அதாவது ஒரு ஊடகத்துக்கு தகவல் ஒன்று வரக்குள்ள பிள்ளைகள் 3 தடைகள் இருக்குது அதுல ஒண்ணுதான் வாய்க்காப்பு இன்னும் 2 என்ன இருக்குது சொல்லுங்க பாப்போம் ஒழுங்காக்கி வடிகட்டி ஒழுங்காக்கி ஒழுங்காக்கின்னு சொன்னா என்ன வெகுஜன ஊடகங்களுக்கு வெளியில இருந்து தகவல்களை கட்டுப்படுத்தும். வெகுஜன ஊடகங்களுக்கு வெளியில இருந்து அவளை கட்டுப்படுத்தும் அதாவது ஒரு சமூகத்தை ஒரு இனவாதத்தை ஒரு மத கலவரத்தை இப்படியான செய்திகள் என்ன செய்யற பிள்ளைகள் முன்வைக்கக்குள்ள அதை கட்டுப்படுத்துவாங்க சரியா வடிகட்டின்னு சொன்ன என்ன ஃபில்டர்னு சொன்ன என்ன பெறுநர் பயன்படுத்தக்கூடிய ஒரு அனுபவக்களம் அதாவது தேவையான தகவல்களை எடுத்துக்கொண்டு தேவையற்ற தகவல்களை புரிந்தது வெரி குட் தனக்கு தேவையானதை எடுத்து தேவையற்றது புறந்தாள் என்னோட மூளையோட சம்பந்தப்படுது சரி அதை மூளை நீங்க பார்த்துக்கொள்ளணும் அதுக்கு பிறகு ஊடக திரிவுன்னு சொன்னா யாதேனும் ஒரு காரணத்துக்கான செய்யற ஒரு செய்தியை நான் மாற்றுற திரிபாடியே செய்யற ஒரு அரசியல்வாதி பேசி கொண்டிருக்கிறார் அது 2 நிமிஷம் ஒரு தவறான வார்த்தையை பேசிட்டாரு என்ன செய்யற அதை ஊடகங்கள் மறுக்க போட்டு காட்டுறேன் அதான் ஊடக திரிவுன்னு சொல்றேன் ஊடக விஸ்தீரணம்னு சொன்னா என்ன சொல்லுங்க ஏதேனும் ஒரு காரணத்திற்காக ஒரு காரணத்துக்காக வந்து ஒரு செய்திக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குறது அதிக முக்கியத்துவம் அல்லது அதிக அதிகாரத்தை கொடுக்குறேன் ரைட் இதுகளை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும் டைரக்ட் கிளாஸ் என்னென்ன எடுக்கலாம் டைம்ல தானே 7 கொஸ்டின் பார்த்துக்கிறோம் அப்ப 7வது ஆன்சர் ஒஸ்கூடிஸ்டா மாதிரி 7க்கு 3வது ஆன்சர் 8வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால் கேள்வியை பாருங்க சொல்லிங்க இப்படி கொஸ்டின் வரக்குள்ள தரவை பார்க்கணும் மேற்குறித்த கூற்றுக்களில் வில்பஸ்டாமினால் முன்வைக்கப்பட்ட ஆய்வறிக்கையுடன் பொருந்தும் கூற்றி தெரிவு செய்யட்டான் ரைட் பாருங்க சொல்லப்படுது பிள்ளைகள் பாருங்க சிறுவர்களின் மனக்கவலையை தீர்ப்பதில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன போட்டிக்கிறாங்க இது சரியா பிள்ளையா சொல்லுங்க அப்ப இது சரியா பிள்ளையா வில்பஸ்டாம் சொல்றாரா இல்லையா சரி சார் எஸ் சரியனே சரி பிய பாருங்க பிள்ளையா சிறுவர்களின் மனதில் உலகம் பற்றிய அச்சத்தை ஏற்படுத்துவதில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் செல்வாக்கு செலுத்துகின்றது இது சரியா பிள்ளையா சரி நான் ரீசன் சொல்லணும் அது வந்து பென்சில்வேனியா ஆய்வறிக்கையில வந்து வெரி குட் எக்ஸலென்ட் என்ன பிள்ளைகள் அது பென்சில்வேனியா பல்கலைக்கழக ஆய்வறிக்கை அதாவது வில்பஸ்டாம்ட ஆய்வறிக்கையை உறுதிப்படுத்திய ஒரு ஆய்வறிக்கைன்னு சொல்லி கேட்டா அதுதான் என்ன பென்சில்வேனியா பல்கலைக்கழக ஆய்வறிக்கைன்னு சொல்றாங்க அது அதோட சம்பந்தப்படுது எனவே அது வர மாட்டுச்சு அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒரு வெட்டு ஒன்று போடணும் தர ஒன்று போடணும் சரியா அப்படிதான் பேப்பர் செய்யணும் எம்சிக்கு செய்யறாரு ரைட் சிய பாருங்க சிறுவர்களின் சமூக தொடர்பு நலிவடைந்ததில் தொலைக்காட்சி ஊடகம் செல்வாங்க எஸ் இது இருக்குதுனே என்ன பிள்ளைகள் பி தவிர்ந்த ஏசி ஆன்சர் வரும் அப்ப எத்தனை அது 2வது ஆன்சர் என்ன உங்களுக்கு இப்ப ரைட் அதுல உங்களுக்கு சொல்லப்பட என்ன பிள்ளைகள் அந்த 3 முக்கிய மாற்றங்கள் இது அதாவது ஷாஃப்டான கார்ட்டூன் ஃபைட்டான கார்ட்டூன் 2 கார்ட்டூனை டிவைட் பண்றாங்க அந்த ஃபைட்டான கார்ட்டூன் பார்த்தாக்க ஏற்பட்ட 3 முக்கிய மாற்றம் தானே அது சரியா உலகம் பற்றி அச்சம் அவங்க வாழும் சூழல் என்ன அதை மறந்து கொள்ற மற்றவங்களோட என்ன முரண்பாடுல ஈடுபடுற அதை நீங்க பார்த்துக்கொள்ளணும் ரைட் அப்ப 8க்கு ஏசி 9வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால் வாய் மூலம் வெளிப்படும் சொற்கள் மற்றும் ஓசைகளின் துணையுடன் பல்வேறு கருத்துக்களை உருவாக்கும் தொடர்பாடல் சொல்லுங்க அப்பம் பேச்சு தொடர்பாடல் வெரி குட் ஓரல் கம்யூனிகேஷன் அப்ப நான் பார்த்தேன் பிள்ளையால் இதுங்கிற தொடர்பாடல் வடிவங்கள் 3வது யூனிட்ல 2வது பேச்சு மட்டத்தில் இருக்குது 9 வடிவங்கள் இருக்குது என்ன வா பேச கண் அல்லது அழுக்கி அல்லது முறைசாரா சரி அதை நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல நான் சொல்லி தங்கிக்கிறேன் என்ன பிள்ளையால் அப்ப அதை பார்த்துக்கொள்ளணும்
அதுல தானே எங்களுக்கு இந்த பேச்சுக்கும் வாய்மொழிக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குது, என்ன வேறுபாடு இருக்குது சொல்லுங்க அப்போ. வாய்மொழி தொடர்பாடல் வந்து சொற்களின் ஓசைகள் எழுதியும் பயன்படுத்தப்படும். ஆனா பேச்சு தொடர்பாடல் வந்து ஓசைகளோட மட்டுப்படுத்தப்படும். ரைட், வெரி குட். என்ன பிள்ளையார், வாய்மொழியில் நான் செய்யறோம் சொற்களை ஓசைகளை எழுப்பியும் எழுத்துக்களை எழுதியும் பயன்படுத்துறோம். பேச்சுல பிள்ளையார் ஃப்ரம் மவுத், வாயோட மட்டுப்படுத்தப்படுது, வெளியே நாங்க பயன்படுத்த முடியாது. விலைனா அதான் டிஃபரெண்ட் கூட. சரியா? அதே போல இன்னொன்று இது பிள்ளையார், அந்த தொடர்பான செய்யணும் அந்த நிகழும் இடத்திலே இருக்கணும். அதாவது பிசிக்கலி பிரசன்ட் சொல்றேன், அப்படி கேட்டாலும் அந்த பேச்சு தொடர்பாடு. சரியா? ரைட். அழிக்கைன்னு சொன்னா என்ன சொல்லுங்க அப்ப? அழிக்கை பெர்ஃபார்மன்ஸ் அல்லது ஆற்றல். நடிப்பின் மூலம் தகவல் ஒன்றை முன்வைக்கிறது. ரைட். அழிக்கையில 2 வகையில சொல்லுங்க. தொழில்சார், அடுத்த அன்றாட வாழ்க்கை. வெரி குட். ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு தொழிலுக்காக நடிக்கிறவங்க யாரு அவங்க? நடிகர்கள். நடிகை இளன பிள்ளைல அவங்களுக்கு தெரியும், விஜய், அஜித் என்ன அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த அன்றாட வாழ்க்கையிலன்னு சொல்லக்குள்ள ஒவ்வொருத்தர் வந்து இப்ப ஸ்கூல்ல வந்து ஆசிரியர்னு சொல்லி வீட்டுல வந்து தந்தைன்னு ஆசிரியர் வகிமாக, மாணவர் வகிமாக, பெற்றோர் வகிகம், அதான் அது விளையாண்டா. ரைட். அடுத்து ரிட்டன் கம்யூனிகேஷன் சொன்ன என்ன? எழுத்து தொடர்பாடல். எழுத்துக்களா வந்து எழுதி பயன்படுத்துறது. எழுதுவது மூலமான தொடர்பால பயன்படுத்த எழுத்து தொடர்பாடல் ரிட்டன் கம்யூனிகேஷன் சொல்றேன். அதுல எங்களுக்கு உதாரணங்களுக்கு என்ன பிள்ளை அதை நீங்க பார்த்து கொள்ளணும். சரியா? அடுத்தது முறைசார், ஃபார்மல் இன்ஃபார்மல் சொல்லுங்க அப்ப. முறைசார்னு சொன்னேன்னா முறைசாரான்னு சொன்னேன். முறைசார் தொடர்பாடல்னு சொன்னா வந்து குறிப்பிட்ட ஒரு திட்டமிடப்பட்ட நேரத்துல வந்து நேரமுகமைத்துவத்தோட ஒரு தகவல் மூலத்தை வந்து தெளிவாக இனம் காணக்கூடிய வகையில மேற்கொள்ளப்படுற தொடர்பாடல். தகவல் மூலத்தை சரிவர இனம் காணக்கூடிய தொடர்பாடல். ஒரு திட்டமிட்டு ஒரு ஒழுங்கமைப்போட ஒரு நோக்கத்தை நடக்கும். நம்ம கிளாஸ பாருங்க, டைம் ஒன்று ஷெடியூல் போட்டோம், 8:20 டேட் போட்டோம், என்ன படிக்க போறோம்னு சொல்லி போட்டோம் பாருங்க. என்ன முறைசார் தொடர்பாடல், ஃபார்மல் கம்யூனிகேஷன். இதே ஒரு முறைசாரான்னு சொல்லக்குள்ள நான் என்ன செய்யறேன், இப்பதான் கிளாஸ்ல இங்க போறேன், இதை படிக்க போறேன்னு சொன்ன ஒரு இன்ஃபார்மலா எடுக்குது பாருங்க. அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. என்ன முறைசார்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் 2-3 சொல்லுங்க அப்ப. கடிதங்கள், முறைசாரான கடிதங்கள், மின்னஞ்சல்கள், அதிகாரப்பூர்வ அறிக்கைகள், என்ன கெசட் நோட்டிபிகேஷன், வர்த்தமானி அறிக்கைகள் அமைக்குது. ரைட். முறைசாரான செல்லக்குள்ள ஊர்வம்புகள், வதந்தி, என்ன மொட்டை கடதாசி, அடையாளம் காட்டப்பட கடதாசி. ரைட், பார்த்துக்கொள்ளுங்களா. அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டினை பாருங்க. ஊடக தகவல்கள் தணிக்கைக்கு உட்படுத்தப்படும் வாய்க்காப்பாளன் இயல்பை எடுத்துக்கிட்டு வரும். சொல்லுங்க 10வது என்ன ஆன்சர் வந்துச்சு? தரவு வாசிக்கணும். செகண்ட் ஒன் என்ன ஆன்சர்? சி. சிய பாபா. எந்த தகவலை எவ்வாறு தொடர்பாடல் செய்வது என தீர்மானிக்கும் பணியாள். ரைட். ஒவ்வொரு கூறா பாபம் பிள்ளையால் ஃபர்ஸ்ட் பாருங்க சொல்றாங்க தொடர்பாடல் மற்ற பிரிவினருக்கு பரிமாற்ற முடியும். என்ன அது சொல்லுங்க அப்பா. தகவல், செய்தி, உள்ளடக்கம், மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க. அதை தொடர்பாடல் நிலைப்பிக்க அவசியமான கூறு தகவல் என்ன பிள்ளையாள். ரைட். கருத்து உணர்வினை இன்னும் ஒருவர் விளங்கும் தகவலாக மாற்றுதல். சொல்லுங்க அப்பா. குறிமுறையாக்கம், எண்ணங்கள் செய்தியாக மாற்றப்படும் செயல்முறை அல்லது அது. வெரி குட். சிய பாருங்க. எந்த தகவலை எவ்வாறு தொடர்பாடல் செய்வது என தீர்மானிக்கிற யாரு? இந்த பணியாளர், ஊடகத்துக்குள்ள வாய்க்காப்பாளர்கள் சொல்றாங்க. டி. தகவலை விளங்கிக் கொள்ள குறியீடுகளை எமக்கேற்ற முறையில் மாற்றிக்கொள்றது. இது குறிமுறை அமைப்பு, டிகோடிங் சொல்றாங்க. வெரி குட். ஊடக நிறுவனங்களுடன் நேரடியாக தொடர்படாது ஊடக நடவடிக்கைகளுடன் தொடர்பட்டு கட்டுப்படுத்துதல், ரெகுலேட்டர் சொல்றாங்க. அனைத்து தொடர்பாடலும் ஏதேனும் ஒரு விளைவு எதிர்பார்க்கப்படும். அத்தகைய விளைவு வெவ்வேறாக அமையலாம். விளைவு அல்லது தாக்கம். 2 வகை சொல்லுங்க. தாக்கத்துல 2 வகை. தனிநபர் மீதான தாக்கம், தனிநபர் மீதான. 10வது ஆன்சர் 2வது. கொஸ்டின் விளங்காம இருந்தா கேளுங்களா, பிரச்சனை இல்லை. ரைட். 11வது கொஸ்டின் பாருங்க பிள்ளையால். ஷெனான் மற்றும் ஈவர் மாதிரியில் உள்ளடங்குகின்ற பிரதான காரணங்கள் பொருந்தாத கூறு. சொல்லுங்க அப்ப. பின்னூட்டம். அப்ப யாருடைய மாதிரியோடு சம்பந்தப்படுகிறது? வெரி குட். இடையூறு சொல்றாங்க, தடைன்னு சொல்றோம், இறைச்சல் சொல்லுவோம், குறுக்கீடுன்னு சொல்றோம். சமிஞ்சைக்கு அனுப்பப்பட்ட சமிஞ்சை, பெற்றுக்கொண்ட சமிஞ்சை, அதை நீங்க பாத்துக்கணும். அதே போல செலுத்தி, டிரான்ஸ்மிட்டர் அல்லது ஊடகத்தின்னு சொல்றாங்க, பெருகி அல்லது பெருன்னு சொல்றாங்க. அதே போல உச்சஸ்தானம். சரி, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். எனவே பின்னூட்டம். ரைட்.
12வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். தொழில்சார் தொடர்பாடல்களை அடிப்படையாக கொண்டு பரந்த மக்களிடம் நிகழக்கூடிய தொடர்பாடல். சொல்லுங்க அப்ப 12க்கு என்ன ஆன்சர்? வெகுசன தொடர்பாடல். ரைட். என்ன தொழில்சார் தொடர்பான சொல்லக்கூட அது வெகுசன தொடர்பாடல். சரியா? வெகுசன சன தொடர்பாடல். வெரி குட். சனக்கூட்டம்னு சொல்லக்கூட சொல்லுங்க அப்ப. சனக்கூட்டத்தை அடிப்படையாச்சு மேற்கொள்ள தொடர்பாடல் என்ன? பொதுசன தொடர்பாடல். பொதுசன பொதுசன தொடர்பாடல். தொடர்பாடல், பப்ளிக் கம்யூனிகேஷன் சொல்றாங்க. ரைட். பொதுஜன முறைசான வெரி குட். முறைசான அவனுக்கு தெரியும் என்ன பிள்ளை ஃபார்முலா நடக்குது. ஒரு குழு அடிப்படையாச்சு மேற்கொள்ள தொடர்பாடல் குழு தொடர்பாடல். குழு அல்லது என்ன கூட்டு தொடர்பாடல் அல்லது சமூக தொடர்பான்னு சொல்றாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இணையதளத்தை என்ன வெர்ச்சுவல் கம்யூனிகேஷன் மூலமான அனுசரம் இப்ப ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அது மெய்நிக தொடர்பாடல். அப்ப இணையத்தின் தந்தை யாரு? எம்பர்னஸ்லி. ஓகே ரைட். அதோட பிரதான உபகரணம் சொல்லிக்கிட்டா இணையதளம். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. 13வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். தொடர்பாடல் கற்கை ஒரு துறைசார் பாடமாக தற்காலத்தில் வளர்ச்சி பெற ஆரம்ப காலத்தில் வெவ்வேறு துறைகளிலிருந்து என்ன கருத்துக்களை முன்வச்சு அறிஞர்கள். சொல்லுங்க அப்பம். அந்த சார்ட் ஒன்று போட்டிக்கிறோம். 5வது ஆன்சர். சார்ல்ஸ் ஹோட்டன் கூலி, வால்டர் லிப்மன், ஜோன் டூவி. பாருங்க 3 வரும் ஒவ்வொரு துறை. அப்ப அந்த துறையை சொல்லுங்க அப்பம். ஜோன் டூவில என்ன துறை? கல்வி கல்வி விஞ்ஞானம். விஞ்ஞானம். வெரி குட். வால்டர் லிப்மன் அரசியல் விஞ்ஞானம். அரசியல் விஞ்ஞானம். சார்ல்ஸ் ஹோட்டன் அரசியல் விஞ்ஞானம். சமூக விஞ்ஞானம். சமூக விஞ்ஞானம். சமூக விஞ்ஞானம். வெவ்வேறு துறைகள் இல்லையா? வெவ்வேறு துறைகள். மத்தாக்களையும் பார்த்துக் கொள்ளுங்களா. இந்த ஹெரோல்டி லாஸ்வெல், ஜார்ஜ் கேப்னர், ஓரன் வியர் மேலத்தியானருக்குள்ள வராங்க. அதே போல கிளட்ஷன், வில்வர்ஸ்டாம், கேட் லெவின் தெரியுமா உங்களுக்கு? வாயிட் காப்புன்னக்காரு. வில்வர்ஸ்டாம் தொடர்பாடல நவீன தந்தை. சரியா? அதே போல பேராசிரியர் சுனந்த மகேந்திர, பேராசிரியர் சிவத்தம்பி, விமல திசாநாயக். அந்த ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸ் ஆயிக்கிறாங்க சுனந்த மகேந்திரம், விமல திசாநாயக்கும். சரியா? அந்த இளைஞர் அறிமுகத்துக்குள்ள பாருங்க ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸ் ஆயிக்கிறாங்க. கைலாசபதியும் காவண்ணா சிவத்தம்பியும் எதுக்குள்ள வராங்க சொல்லுங்க அப்போ. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில வந்து இதழியல்னு சொல்லி முதல்ல தமிழ் மொழி பேராசிரியர்கள். ரைட். அதையும் பார்த்துக்கொள்ளுங்களா. ஓகே. அப்ப 13க்கு ஆன்சர் 5வது. 14வது கொஸ்டினை பாருங்க. சரி, அவங்க ரெண்டு யாரு? ரைட். ஓகே. 14வது கொஸ்டினை பாருங்க. மானுட தொடர்பாடல் வரலாற்றில் பயன்படுத்தப்பட்ட முதல் 2 தொடர்பாடல் வடிவங்கள். சொல்லுங்க அப்ப. காட்சி தொடர்பாடல், வாய்மொழி சாரா தொடர்பாடல். காட்சி தொடர்பாடல் அது வாய்மொழி சாரா தொடர்பாடல். வெரி குட். என்ன அப்ப நீங்க பாருங்க நம்மகிட்ட கேட்கிறான் பிள்ளையால் வடிவம் சொல்லி கேட்கிறான். பாருங்க கொஸ்டினை இதை பாருங்க. இவத்துல வடிவம் சொல்லிட்டாங்க. இதுல பிள்ளை அடிக்க கூடாது. வடிவம் சொல்லி வகைக்குள்ள நான் போறேன். ஆளுடைய போறியா இல்ல பாருங்க. அப்ப அது வர மாட்டேங்குது. வெட்டி பாடுது பாருங்க. வாய்மொழி முறைசார் அதெல்லாமே வரலனே. வாய்மொழி எல்லாம் வரவே இல்லை. ஆரம்ப காலத்துல பேசல பாருங்க. பூ சத்தம் எழுப்பின என்ன புகை எழுப்புற அப்படித்தான் இருந்துச்சு அந்த தொடர்பாடல் முறை. அது பிறகு முறைசார் மற்றும் முறைசார் அழிக்குது. அது வர மாட்டுச்சு. 5வது பாருங்க எழுத்து வாய்மொழி. எழுத்து வர மாட்டுச்சு. எழுத்து என்ன பிறகுதான் வந்துச்சு. எனவே 4வது ஆன்சர். சிம்பிளா நினைச்சலாம். அதை பார்த்து கொள்ளலாம். 14க்கு 4வது. இப்ப டைம் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் நான் குயிக்கா போவோம். விளங்கம் என்ன கேளுங்களா. 15வது கொஸ்டினை பாருங்க. தொடர்பாடல் வகைகளின் பண்புகள் குறித்து ஒரு தொகுதி மாணவர்கள் பின்வருமாறு கருத்துக்கள் வெளியிட்டுள்ளனர். மேற்குறித்தவற்றில் மெய்நிகர் தொடர்பாடலின் பண்புகளுடன் தொடர்புடைய கருத்துக்களை வெளியிட்டவர். வெர்ச்சுவல் கம்யூனிகேஷன். சொல்லுங்க அப்ப என்ன ஆன்சர் வந்துச்சு? வெரி குட். கிஷா உஷா பாப்போம் நாங்க. நிஷாவை பாருங்க பிள்ளைய சொல்றா. நிறுவன கட்டமைப்புடன் இயங்கும் சிக்கலான தொடர்பாடல். நிறுவன கட்டமைப்புன்னு சொன்னாலே அது என்ன தொடர்பாடல் சொல்லுங்க அப்ப. வெகுசன தொடர்பாடல். என்ன மாஸ் கம்யூனிகேஷன் அல்லது மக்கள் தொடர்பாடல் சொல்லிட்டாங்க. அதை நோட் பண்ணி சொல்லுங்க. நீங்க பேப்பரை பிரிண்ட் பண்ணினாக்க நோட் பண்ணுங்க. அல்லது ரஃபான செய்யுங்க. அப்படியே 15வது கொஸ்டின்ல எப்படி எடுத்து நோட் பண்ணுங்க. அதான் பேப்பர் கிளாஸ் இருக்கு. சரியா? இதை மாதிரி செய்யலாம். அடுத்த டைம்ல வேற மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கலாம். சும்மா மட்டும் கேட்டுக்கொண்டு மட்டும் நிற்காங்க பிள்ளையால். என்ன செவிப்புல தொடர்பாடல மட்டும் ஈடுபடாம என்ன ரிட்டன் கம்யூனிகேஷன்லயும் நீங்க ஈடுபடுங்க. அப்ப அந்த விஷயத்தை நோட் பண்ணிவிடலாம். ரைட். கிஷாவை பாருங்க. பௌதிக அடிப்படையில் இடவசதி தேவையில்லை. பாருங்க இடவசதி ஒன்று தேவைப்படுது. போனை வச்சுட்டு நீங்க பெரிய இடம் ஒன்று தேவையில்லை. இல்ல ஒரு இடத்துல வச்சு படிக்கிறீங்க பாருங்க. எனவே அது ஆன்சர் ஓகே. நம்மளோட தியரின்னு சொல்லுது. கைட்ல விஷயம். உஷா சொல்றா ஒரே தடவையில் விசாலமான கூட்டம். விசாலமான சொன்ன என்ன பிள்ளையால்? எண்ணற்ற விசாலமான சொன்னா
வெகுசன அது தொடர்பாடல். வெகுசன தொடர்பாடல் பாருங்க. விசாலமான எண்ணற்ற பல்வகை பெயர்கள் சொன்னா அது வெகுசன தொடர்பாடல். ரைட், வெரி குட். துஷாவை பாருங்க. ஒரே தடவையில் பலருடன் தொடர்பு. எஸ், இது பாருங்க. ஜூம்ல நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம், 58 பேர் இருந்தோம் என்ன, அப்ப பலரோட ஈடுபடுறோமா இல்லையா, ஈடுபடுறோம். எனவே தான் ஆன்சர் நமக்கு தெரியாது. ரெண்டாவது, மூணாவது என்ன, ரைட், 15க்கு மூணாவது ஆன்சர் போட்டுக்கீங்களா? இந்த கொஸ்டின் விளங்கிட்டா அப்படி விளங்க அமைக்கிறீங்களா? ரைட், ஓகே. 16வது கொஸ்டினை பாருங்க. தொடர்பாடல் வழிமுறையின் கட்டமைப்பை அடையாளப்படுத்தக்கூடிய அடிப்படை கூறுகளாக அமைவன. சொல்லுங்க அப்போ. அடிப்படை கூறு, தொடர்பாடல் அடிப்படை அல்லது தகவல் பரிமாற்றத்துக்கு அடிப்படை 3 விஷயம் இருக்குது. தொடர்பாடுனர், தகவல், செய்தி. இரண்டாவது. ரைட், ரெண்டாவது